புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பொதுமக்கள் தயாராவதற்கு முன்பே பாதுகாப்பு குறித்த கட்டுப்பாடுகளுடன் காவல்துறை தயாராகிவிட்டது. அந்த வகையில் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பாக சென்னையில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா, வடக்கு கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க், போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆகிய மூவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பாதுகாப்பிற்காக 18,000 போலீசார், 1,500 ஊர்காவல் படையினர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் சென்னை காவல் தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா கூறினார். நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 1 மணி வரை மட்டுமே அனுமதி என்றும், காவல் நிலையங்களில் உரிமம் பெற்றிருந்தால் OMR, ECR சாலைகளில் உள்ள பண்ணை வீடுகளில் 1 மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு, பொது இடங்களில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்றும், மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மையூர் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் ரோட்ஸ் ஒரு 8 மணிக்கு மேலே பிளாக் பண்ணும்போது பப்ளிக் அங்கே அங்கே வரலாம். ஆனால் வெஹிக்கிள்ஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மேலும் மெரினா உள்ளிட்ட கடற்கரை சாலைகளில் 31ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 450 இடங்களில் வாகன தணிக்கை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் சென்னை காவல் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் கூறினார். அடையாளிலிருந்து வராங்க அப்படின்னா கிரீன்வேஸ் பாயிண்ட், சவுத் கனால் பேங்க்ல இருந்து நமக்கு டைவர்ட் ஆகிடும் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. நார்த்ல இருந்து வரது எல்லாமே நமக்கு வார் மெமோல இருந்து டைவர்ட் ஆகிடும். நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ரோட்ஸ், வலாஜா ரோடு, சுவாமி சிவானந்த சாலை, பெசன்ட் ரோட், இதெல்லாமே நமக்கு பார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம். மக்கள் அங்கேருந்து பீச்சில் அந்த ரோட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த ஃபெசிலிட்டேஷன் செய்யப்படும். பைக் ரேஸ், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட செயல்களை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதற்காக 6,841 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சுதாகர் தெரிவித்தார். எங்க யார் எந்த தவறு செஞ்சாலுமே யாரோ பார்த்து சொல்ல வேண்டாம், இந்த கேமராஸே உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடும், உங்களோட நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ ஸ்பீடிங், ரேசிங், வீலிங் இது எல்லாமே தவிர்க்க வேண்டும். குடிபோதையில் யாரேனும் வாகனம் ஓட்டி வந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் சுதாகர் தெரிவித்தார். விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதே இலக்கு எனவும் அவர் கூறினார். தவறுகள் செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த 20 இடத்துலையும் ஒரு ஸ்பெஷல் முகாம் மாதிரி அங்கே அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தான் அவங்க போக முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். செலான் போட்டு எங்களை அனுப்பல அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க திரும்பி தெளிவாயிட்டீங்க அப்படிங்கும் போதோ இல்லாட்டி உங்களை யாராவது கூட்டிட்டு தான் போடுமே தவிர அதே வண்டியில நீங்க வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. ஓலா ஊபர்ல கூட்டிட்டு போகலாம். பட் அதனால பிடிச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா போனோங்கிறதும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். இதேபோல தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அதிவேக பயணங்களை தடுக்க ECR, OMR உள்ளிட்ட சாலைகளில் 150 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார்.